Hi friends, நீங்கள் பார்த்துருக்கிறது வண்டர்ஃபுல் டெக் சேனல். டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லேயர்னு சொல்ல முடியாது, எப்பயும் போல தான் ஒரு லேயர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா லேயர் இமேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், மேலே ஐ பட்டன்லையும் தந்திருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 1.1 வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியாவில் போய் உங்களுக்கு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வைக்கிறேன், அது 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இமேஜ் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க லேயரை டவுன் பண்ணி எந்த ஃபோல்டர் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த லேயர் கிளிக் பண்ணி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனபிள் பண்ணுங்கள். ஸோ எனபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா இதில் இந்த சாங் நான் ஆட் பண்ணனால எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ என்னால் இந்த சாங்கை ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வேறு சாங் இதில் எப்படி ஆட் பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் இதில் வால்யூம் டவுன் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது சாங் வேணுமா ஆடியோவில் போய் உங்களுக்கு வேறு ஏதாவது சாங் ஆட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சாங் இதில் போய் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேயரோட இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த இமேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி மாஸ்க் எனபிள் பண்ணுங்கள். ஸோ எனபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெதர் இருக்கும், ஃபெதர் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இமேஜை கிளிக் பண்ணி கீழே பிளண்டிங் ஆப்ஷன் வாங்க. பிளண்டிங் ஆப்ஷன் வந்தால் கீழே டார்க் அண்ட் லைட் அண்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இமேஜை 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைடு தேவையோ அந்த இமேஜை ஆட் பண்ணி சுருக்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதோட ஒரு பார்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்டரோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ பார்டர் 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இதை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ண கிளிக் பண்ணி கீழே ஷேர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் என்ன ஃப்ரேம் ரேட்டுன்னு எல்லாம் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ட் கொடுங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி முடிஞ்சு. நெக்ஸ்ட் எப்படி ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம், சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம வண்டர்ஃபுல் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.